திருமதி சோபா அவர்களே, உங்களுடைய அழகான அனுபவங்கள், சின்ன வயசு அனுபவங்கள் கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த இடத்துக்கே நாங்க போன மாதிரி ஃபீலிங்கா இருந்தது. அதுக்கப்புறமா நீங்க எப்படி இந்த பிரம்மா குமாரிகள் இயக்கத்துக்குள்ள வந்தீங்க? உங்களுக்கான தூண்டுதல் என்னவா இருந்தது? உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? இதுக்கப்புறமா நீங்க இவ்வளவு வருஷம் இருந்தீங்க, என்னென்ன விஷயங்கள் உங்க உங்க ஊர்ல நீங்க சாதனைகளா செய்தீங்க என்பதை எங்களுடைய நேயர்களுக்காக சொல்லிக் கொள்ள முடியுமா? அமுதமழை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். என்னுடைய அந்த பள்ளி பருவத்தை பற்றி நேற்று சில விஷயங்கள் கூறியிருந்தேன். அந்த இடைநிலை பள்ளிக்கு பிறகு நான் என்னுடைய பணியை நான் படித்த பள்ளிக்கூடத்திலேயே பக்கத்திலேயே இன்னொரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியையா பணியை மேற்கொண்டேன். நான் ஒரு மாணவியா பள்ளிக்கூடத்துல போய் படிக்கும் போதும், பிறகு நான் ஒரு ஆசிரியையா அதே பள்ளிக்கூடத்துக்கு போகும் போதும் என்னுடைய கண்ணோட்டம் வேறையா இருந்தது. அதாவது ஒரு மாணவி அப்படின்னு சொல்லும் போது என்னை பற்றி மட்டும்தான் நான் கவலைப்பட்டேன். என்னை பற்றிய அக்கறை மட்டும்தான் எனக்கு இருந்தது. நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு. ஒரு ஆசிரியையா போகும்போது என்னால ஒரு விசாலமான கண்ணோட்டத்தோட அந்த பள்ளிக்கூடத்தோட நிர்வாகம், அங்க படிக்க வர மாணவர்களுடைய பின்னணி, அங்க உள்ள பெற்றோர்களுடைய மனநிலை, இதையெல்லாம் என்னால பார்க்க முடிந்தது. ஆக அங்கு பார்த்த நிறைய விஷயங்கள் எனக்குள்ள நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தது. அதாவது பள்ளிக்கூடங்கள்ல அடிப்படை வசதிகள் இருக்கணும், மாணவர்களுக்கு அடிப்படை தேவைகள் இருக்கணும். முதல் தேவை உணவு தேவைன்னு கூட சொல்லலாம். நிறைய மாணவர்கள் பசியாராம வருவாங்க காலையில. அதுக்காக இங்க அரசாங்கம் சத்துணவு திட்டத்தை கூட அப்போ அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. ஒரு வேளையாவது மாணவர்கள் சத்தான உணவு உட்கொண்டு அவர்கள் கல்வியில சிறந்து விளங்கணும் அப்படின்னு. சோ இந்த மாதிரி ஒரு 3 ஆண்டுகள் நான் என்னுடைய ஆசிரியை தொழிலை மேற்கொண்ட போது எனக்குள்ளேயே ஒரு கேள்வி எழுந்தது. எதிர்காலத்துல நான் என்னவா ஆக போறேன்? அதாவது இதே ஆசிரியை தொழிலை நான் தொடர்ந்து செய்ய போறேன்னா, இல்ல என்னுடைய உண்மையான லட்சியம் என்ன அப்படின்னு. ஆக எனக்குள்ள என்ன பதில் இருந்ததுன்னா, நான் இந்த குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்து வெளியில போகணும். வெளியில போய் இந்த விரிந்த பறந்து கிடக்கும் இந்த உலகத்தை பார்க்கணும். அதாவது ஒரு சமுதாயத்துல ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொன்னா, சமுதாய சேவைகள் செய்யணும்னு சொன்னா, இந்த பைனான்சியலி பொருளாதார ரீதியிலையும் எனக்கு அந்த பொருளாதார சக்தி இருக்கணும். அதை நான் உணர்ந்தேன். அப்ப பெற்றோர்களோட பேசும்போது குறிப்பா அம்மா சொன்னாங்க, பரவாயில்ல, இங்கேயே இரு, என் கூடயே இரு, நம்ம பார்த்துக்கலாம், சம்பளம் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, இதுலயே மேல் படிப்பு மேற்கொண்டு இந்த இந்த கல்வித்துறையிலேயே ஏதாவது ஒரு வேலை செஞ்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லம்மா, நான் வெளியில போய் அப்ப தொழிற்சாலைகள் எல்லாம் இங்க வேரூன்ற தொடங்கிய காலகட்டம். அந்நிய நாட்டு முதலீடுகள், நாடுகள்ல இருந்து இங்க தொழிற்சாலைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது. பட் குறிப்பா அதெல்லாம் பட்டணங்கள்ல தான் இருந்தது, பெரிய பட்டணங்கள்ல. ஆக என்னுடைய அந்த முடிவு பெற்றோருக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கலன்னா கூட ஓரளவுக்கு சம்மதிச்சாங்க. அப்போ நானும் ஒரு பெரிய பட்டணத்துக்கு குடிபெயர்ந்து அங்க வேலை தேடி ஒரு வேலையும் எனக்கு கிடைச்சது. ஒரு நல்ல ஜப்பானிய நிறுவனத்துல ஒரு பொறுப்பான ஒரு பதவி கொடுத்தாங்க. அந்த வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு வாகன வசதி எல்லாம் அப்போ இல்லை. ஏன்னா வேலை அப்பதான் தொடங்கின காலகட்டம். ஆக நான் மோட்டார் பைக்ல போவேன் வேலைக்கு, 2 வீலர்ல. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இந்த வாழ்க்கை எப்பவுமே ஒரே ஸ்மூத்தா போயிட்டு இருக்காது இல்லைங்களா? சில சமயம் மேடு வரும், சில சமயம் பள்ளம் வரும். ஆக இவ்வளவு காலம் எப்படி இருந்ததுன்னா, பெற்றோர்களுடைய கண்காணிப்பு, சகோதரர்களுடைய பாதுகாப்பு, இதுல எல்லாம் இருந்துட்டு நான் தனியா போய்
என்னுடைய சொந்த காலில் நிற்க ஆரம்பிக்கும் போது நிறைய சவால்கள் எல்லாம் இருந்தது. அதுவும் பட்டணத்துல அந்த டூ வீலர் ஓட்டுறதே வந்து பெரிய சவாலா இருந்தது. 2 மாதத்துக்கு பிறகு ஒரு நாள் காலையில நான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய கவனக்குறைவா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய லாரி வந்து என்னுடைய மோட்டார் பைக்கை அடிச்சு அப்படியே மேல தூக்கி வீசிடுச்சு. அப்போ நான் மேல பறந்து போய் கீழே வந்து அந்த சாலையில விழுந்தப்போ, அது வந்து ஒரு பெரிய நிறுவனத்தோட முன்னால ஒரு டிராபிக் லைட்ல சிக்னல்ல அந்த விபத்து வந்து நடந்தது. மலேசிய கார் தொழிற்சாலை வந்து அங்க இருக்கு. அப்போ நான் என்னுடைய மோட்டார் பைக் வந்து அந்த லாரிக்கு அடியில போயிடுச்சு. நான் ரோட்ல விழுந்து திரும்பி பார்க்கிறேன், மோட்டார் பைக் அடியில போயிடுச்சு. அந்த லாரி வந்து என்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. வந்து என்னுடைய இடுப்பு கிட்ட வந்து பிரேக் போட்டது லாரி. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா என்னால மூவ் பண்ண முடியல. அப்படிப்பட்ட ஒரு கோர விபத்துன்னு சொல்லலாம். ஆனா நான் அன்கான்சியஸா ஆகல, மயக்கம் வரல, வெளியில எந்த ரத்தமும் இல்ல, உடம்பு ஃபுல்லா உள்ளுக்கு வந்து ரத்தம் அப்படியே கொட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. அந்த நேரத்துல என் கண்ணு முன்னால பெற்றோர்கள் தான் வந்தாங்க. சொன்னாங்க, இந்த மாதிரி தனியா போக வேணாம் அப்படின்னு. நான் தனியா வந்து இப்படி ஆயிடுச்சே, இனி என்னுடைய எதிர்காலம் என்னவா ஆக போகுது, அந்த மாதிரி ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து வந்தது. அங்கிருந்து என்ன ஆஸ்பத்திரியில கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. அப்ப என்னால ஒன்றும் பண்ண முடியல. டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாங்க, ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு சொன்னாங்க, இடுப்பு எலும்பு வந்து முறிஞ்சிடுச்சு, அதனால நீங்க படுத்த படுக்கையா தான் இருக்கணும், இதுக்கு வேற எந்த வைத்தியமும் இப்ப கிடையாது. எப்போ உங்களால எழுந்திருச்சு நடக்க முடியுதோ அப்பதான் நீங்க நடக்க முடியும்னு சொன்னாங்க. அன்றைக்கு ராத்திரி என்னால தூங்கவே முடியல. அந்த வலியை தாங்க முடியல. அதே நேரத்துல ஆஹ் அம்மா அப்பாக்கு என்ன சொல்ல போறோம் என்ன சொன்னா, அப்போல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல இருக்கிற மாதிரி போன் எல்லாம் கிடையாது, கைபேசி இல்ல. வாரத்துக்கு ஒரு லெட்டர் மட்டும், ஒரு கடிதம் மட்டும் வீட்டுக்கு அனுப்புவேன் பெற்றோருக்கு, நான் நலமா இருக்கேன், எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ நான் என்னுடைய விபத்து நடந்த பிறகு நான் வேலை செய்த அந்த நிறுவனத்துல இருந்த எல்லாரும் என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அப்ப எனக்கு வேலையை பற்றிய அந்த கவலையும் இருந்தது. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, 2 மாசத்துக்குள்ள இப்படி ஆயிடுச்சே, இனி வேற வேலை எப்படி தேடுறது, இந்த மாதிரி கவலைகள் எல்லாம் இருந்தது. அன்றைக்கு ராத்திரி என்னால தூங்க முடியல. அது வந்து அந்த மருத்துவமனையில 7வது மாடி, இந்த ஆர்த்தோபெடிக் வார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வார்டுல நான் பார்த்த அந்த சூழ்நிலை, அதாவது உலகத்துல வந்து வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒன்று நடந்து புதிய விஷயங்களை பார்க்கும் போது ஏற்பட்ட ஒரு அதிர்ச்சி, அந்த அதிர்ச்சி எனக்கு அன்றைக்கு இருந்தது. என்ன சொன்னா, அந்த வார்டுல இருந்தவங்க எல்லாம் கை கால்கள் எல்லாம் அடிபட்டு, சிலருக்கு ஒரு கால் வெட்டப்பட்ட நிலையில, சிலருக்கு 2 கால்களும் துண்டிக்கப்பட்ட நிலையில, கைகள் துண்டிக்கப்பட்ட நிலையில, இந்த மாதிரி எல்லாம் நான் பார்த்தேன். ஏன்னா தனித்தனி அறையெல்லாம் கிடையாது, எல்லாரையும் ஒரு ஹால்ல இந்த பெட்ல வந்து படுக்க வச்சிருந்தாங்க. என்னால இறங்க முடியல, சாப்பிட முடியல, ஒன்றும் செய்ய முடியல. அன்றைக்கு இரவு ஒரு நர்ஸ் வந்தாங்க. அந்த நர்ஸ்க்கு ஏறக்குறைய என்னுடைய வயசு தான் இருக்கும். அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, சாப்பிட போறீங்களா அப்படின்னு. என்ன சாப்பிட போறீங்கன்னு நான் சொன்னேன், எனக்கு சாப்பாடு வேணாம், சாப்பிடலன்னா கஷ்டம், உங்களுக்கு உடல்ல சத்து இருக்காது, ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கு நான் இருந்த அந்த மனநிலையில நான் அவங்க கிட்ட சொன்னேன், எனக்கு விஷம் இருந்தா கொடுங்க, நான் குடிச்சிட்டு செத்து போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு நான் விஷம் கொடுத்தேன்னு சொன்னா என்னுடைய குடும்பமே நடுத்தருவுக்கு வந்துடும். என்ன சொன்னா, அவங்க சம்பாதிச்சுதான் அவங்க குடும்பம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. அப்ப அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நான் விஷம் கொடுக்க முடியாது, வேற ஏதாவது வழி இருக்கா நீங்க சாவறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், இந்த 7வது மாடியில இருந்து குதிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாங்க,
உங்களை இந்த 7வது மாடியில இருந்து பிடிச்சு தள்ளி விடுறதுக்கு கூட உங்களுக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஏன் வந்து அதை பற்றி யோசிக்கிறீங்க, நீங்க கொஞ்சம் பாசிட்டிவா யோசிங்க. அப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, ஏன் நான் வந்து சாவை பற்றி சிந்திக்கணும், இத்தனை பேர் இப்படி இருக்காங்களே, இவங்களை விட நான் பரவாயில்ல தானே. என்ன சில மாதங்கள் வந்து நான் பெட் ரெஸ்ட் எடுத்து என்னால திரும்ப நடக்க கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமே, அந்த ஒரு எண்ணம் ஏற்பட்டதுனால நான் எனக்கே நிறைய ஆறுதல் சொல்லிக்கிட்டேன். அப்போ எனக்கு வந்து வாழ்க்கையை பற்றிய நிறைய கேள்விகள் வந்து வந்தது. ஏன் வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, ஏன் மனிதர்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வருது ஏன்னு சொன்னா, அங்க இருந்தவங்க எல்லாம் வந்து வலியால கத்துவாங்க, ஆஹ் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சரியான ஆறுதல் சொல்லவோ இல்ல அவங்களுடைய அடிப்படை வசதிகள், நிறைய பேரால சொந்தமா எழுந்து பாத்ரூம்க்கு போக முடியாத நிலையில கூட இருந்தாங்க. அப்போ நான் சிந்திச்சேன், என்னால ஏதாவது இங்க இருந்து செய்ய முடியுமா, இல்ல நான் வந்து இங்க வந்ததுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா. சோ இப்படியெல்லாம் சிந்திச்சு மறுநாள் காலையில எனக்குள்ள ஒரு தெளிவு வந்தது. அப்ப நான் டாக்டர் கிட்ட கேட்டேன், நான் என்ன செஞ்சா சீக்கிரமா என்னால எழுந்திருச்சு நடக்க முடியும் அப்படின்னு. அப்போ எனக்கு வந்து பெட் மாத்துனாங்க. சில இரும்பு எல்லாம் இருந்தது, அதெல்லாம் பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா எழுந்திருச்சு உட்கார தொடங்கினேன். ஏறக்குறைய ஒரு 2 நாட்கள்ல என்னால சொந்தமா பெட்ல இருந்து கீழே இறங்கி சக்கரை நாற்காலியில உட்கார்ந்து என்னுடைய சொந்த வேலைகளை என்னால செய்ய முடிஞ்சது. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்தது, ஒரு மனபலம் வந்தது. அப்ப எனக்கு ஒரே ஒரு எண்ணம் இருந்தது, என்ன நடந்தாலும் வீட்டுக்கு தெரியக்கூடாது, நான் இந்த மாதிரி இருக்கேன்னு வீட்டுக்கு தெரியக்கூடாது, நான் என்ன சொல்லிட்டு வந்தேனோ வெளியில அதை சாதிக்காம விடக்கூடாது அப்படின்னு. அப்புறம் அந்த வார்டுல இருந்த அந்த நோயாளிகள் எல்லாம் பெரும்பாலும் பெண்கள், அது பெண்களுடைய வார்டு. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் என்னால பார்க்க முடிஞ்சது. அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு சவால்கள் நிறைந்த பின்னணியில இருந்து வந்து இந்த மாதிரி கை கால் அடிபட்டு தலையில அடிபட்டு, சில பேருக்கு வந்து குடும்பத்துல உள்ளவங்க வந்து பாக்குறது கூட கிடையாது. சில பேருக்கு வந்து மொழி பிரச்சனை இருந்தது. அதாவது அங்க உள்ள தாதிமார்கள் வந்து சீன மொழி பேசக்கூடியவங்களா இருப்பாங்க, மலாய் மொழி பேசக்கூடியவங்களா இருப்பாங்க, டாக்டர்கள் ஆங்கிலம் பேசுவாங்க. ஆக பெரும்பாலும் இந்திய தாய்மார்கள், அங்க இருந்த சகோதரிகள், இவங்களுக்கு வந்து இந்த மொழி பிரச்சனை இருந்தது. அவங்களுக்கு என்ன செய்து, என்ன வழி இருக்கு, அதை எப்படி மற்றவங்க கிட்ட சொல்றது, அது கூட தெரியாத நிலையில இருந்தனால என்னால அவங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சது. எனக்கு இந்த 3 மொழிகள்லயும் சரளமா உரையாட முடிஞ்சதால என்னால இந்த தாதிமார்கள், மருத்துவர்கள், நோயாளிகள் இவங்களுக்கு நடுவுல இருந்துகிட்டு இவங்களுடைய தேவைகளை அவங்க கிட்ட சொல்றது, அவங்க கொடுக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த இவங்க என்னென்ன செய்யணும் கட்டளைகள், இதெல்லாம் அவங்க கிட்ட கொடுக்கறது, அந்த மாதிரி உதவிகளை என்னால அவங்களுக்கு செய்ய முடிஞ்சது. சில பேருக்கு வந்து பெட்லயே அவங்க வந்து சிறுநீர் கழிக்கக்கூடிய நிலையில இருந்தவங்களுக்கு என்னால உதவி செய்ய முடிஞ்சது. இந்த பெட் பெயின் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறது, அங்க இருக்கிற அந்த திரை சேலைய வந்து மூடி வைக்கிறது. அப்போ அவங்க எல்லாம் எவ்வளவு நன்றி உணர்வோட என்னை பார்த்தாங்க. அப்போ எனக்கு என்ன உணர்வு வந்ததுன்னா, ஒரு மனிதன் வந்து தன்னுடைய சுய மரியாதையில இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால உண்டாக்க முடியும், இல்ல ஒரு அடிப்படை விஷயமான ஒரு சின்ன சந்தோஷம், ஒரு சின்ன திருப்தி, ஒரு சின்ன அளவுல ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்குள்ள உண்டாக்குறது கூட நம்மால செய்ய முடிஞ்ச ஒரு உதவிதான். அந்த உணர்வு வந்து எனக்கு வந்தது. பிறகு ஒரு 4 மாதங்களுக்கு பிறகு என்னால இந்த ஸ்ட்ரெச்சர் வச்சு நடக்க முடிஞ்சது. திரும்ப நான் வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போய் என்னுடைய வேலையை தொடர்ந்து ஒரு பெரிய பதவியில வந்து என்னால நீடிக்க முடிந்தது. நான் நார்மலா ஆன பிறகுதான் என்னுடைய பெற்றோரை பார்க்க போனேன். அது வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு கடிதம் மட்டும் எழுதிக்கிட்டு இருந்தேன். பிறகு என்ன நடந்ததுன்னா, என்னுடைய பெற்றோர், அதாவது
பெரும்பாலும் இந்திய சமுதாயத்துல வந்து பெற்றோருக்குன்னு சில பொறுப்புகள் எல்லாம் இருக்கு. நான் மருத்துவமனையில இருந்த காலத்துல என்னுடைய நண்பர்கள், தோழிகள் வந்து என்ன பார்ப்பாங்க வேலை செய்யற இடத்துல இருந்து. அப்ப அவங்க எனக்கு சில புத்தகங்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ வேற எதுவும் இல்லை, புத்தகங்கள் படிக்கலாம்னு சொல்லிட்டு 2 புத்தகங்கள் குறிப்பா அந்த மருத்துவமனையில இருந்த காலகட்டத்துல நான் படித்த புத்தகங்கள். ஒன்று வந்து மகாத்மா காந்தியுடைய சத்திய சோதனை, இன்னொன்று ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதா தேவி அவங்களுடைய அந்த சுயசரிதை, அம்மா அப்படின்னு அந்த புத்தகத்தோட பெயர். இந்த 2 புத்தகங்களும் வந்து என்னுடைய வாழ்க்கைய நான் தன்னம்பிக்கையோடையும் இறை நம்பிக்கையோடையும் தொடர்ந்து வாழ நிறைய உறுதுணையா இருந்தது. அது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். பிறகு வீட்டுல வந்து பெற்றோர் வந்து என்னுடைய திருமணத்தை பற்றி பேச தொடங்கினாங்க. உண்மையா சொல்ல போனா எனக்கு இந்த விபத்து ஏற்பட்ட பிறகு அங்க உள்ள அந்த பெண்கள் சகோதரிகள், தாய்மார்கள் அவங்களுடைய கதைகளை எல்லாம் கேட்ட பிறகு, அவங்களுடைய நிலைகளை எல்லாம் பார்த்த பிறகு திருமணத்துல எனக்கு உடன்பாடே கிடையாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இருந்தேன். இருந்தாலும் வீட்டுல வந்து பெரும்பாலும் பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, குழந்தைகள் வந்து நல்லபடியா திருமணம் செய்து கொடுத்து அவங்க நல்லபடியா வாழணும் அப்படித்தானே நினைப்பாங்க. அப்ப எனக்கு வந்து சிறு வயதுல இருந்தே கோயிலுக்கு போற பழக்கம் இருக்கு. அதாவது ஒவ்வொரு நாளும் நாங்க குழந்தைகளா இருந்தப்போ நாங்க கோவில்ல போய் தேவாரம் பாடுவோம். ஒரு மணி நேரம் தேவாரம் பாடுவோம். அப்போ எங்க வீடு வந்து எங்க கோயிலுக்கு பின்னால எங்க வீடு. நாங்க கோவில்ல உட்கார்ந்து தேவாரம் பாடுறதை எங்க அம்மா வீட்டுல கேட்டுட்டு இருப்பாங்க. எங்க அப்பா அதற்கான பயிற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு திருமுறை ஓதும் போட்டிகளுக்கெல்லாம் எங்களை கூட்டிட்டு போவாரு. ஆக இங்க நான் வேலைக்கு சேர்ந்த பிறகும் கூட அதையெல்லாம் விடவே இல்லை. அதாவது வீட்டுல என்னெல்லாம் செஞ்சோமோ, காலையில சாமி கும்பிடுறது, தேவாரம் பாடுறது, மாலையிலையும் அது செய்யறது, இதையெல்லாம் தொடர்ந்து செய்துகிட்டு தான் இருந்தேன். அப்போ நான் கோயிலுக்கு போற பழக்கம் இருந்தது. அங்க போறப்போ என்னுடைய தோழி ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து 1 வருஷமா உங்களை இங்க கோயில்ல கவனிச்சிட்டு இருக்காரு, அவருக்கு உங்களை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இருக்கு அப்படின்னு. அப்போ நான் வந்து அவங்க கிட்ட சொன்னேன், பரவாயில்ல, நான் அவரை பார்க்க விரும்பல, எங்க அம்மா கிட்ட பேசிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஆக முதல்ல வந்து என்னுடைய கணவர் வந்து என்னுடைய அம்மாவை தான் முதல்ல சந்திச்சு பிறகு எங்களுக்கு திருமணம் நடந்தது. அப்போ திருமணத்துக்கு முன்னால அவர்கிட்ட நான் 2 நிபந்தனைகள், அதாவது அவர்கிட்ட 2 விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன். முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, நம்முடைய திருமண செலவுகளை நாமே பார்த்துக்கணும். அம்மா அப்பா கிட்ட இருந்து பணம் வாங்கக்கூடாது, கடனாகவும் பணம் வாங்கக்கூடாது. நம்முடைய செலவுகளை நாமே பார்த்துக்கணும், ஒன்று. 2வது, எனக்கு சின்ன வயசுல, அதாவது விவரம் தெரிந்த வயதிலிருந்தே எப்பவுமே நான் ஒரு கேள்வியை கேட்டிருக்கேன், நாம எதுக்காக இந்த உலகத்துல பிறந்தோம்? சொன்னா வாழ்க்கை வந்து சொல்லுவாங்கல்ல, இந்த ரோஜா இதழ்கள் விரித்து வைத்த மெத்தை மாதிரி இருந்ததில்லை, கரடு முரடான பாதையை கடந்து வந்ததுனால நாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோமே. ஏன் வந்து மனிதர்கள் வந்து அவங்களும் கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய குழந்தைகளும் கஷ்டப்படுறாங்க இல்ல. அப்போ அட்லீஸ்ட் நான் நல்லா இருந்தா தானே அடுத்த சந்ததி நல்லா இருக்க முடியும், இல்ல இன்னொரு சந்ததியை கொண்டு வந்து அவங்களையும் கஷ்டப்படுத்தணுமா? இந்த மாதிரி கேள்வி வந்து எனக்குள்ள நிறைய இருந்தது. குறிப்பா பெண் குழந்தைகளை பார்க்கும்போது ரொம்ப கருணை இருந்தது, அவங்க படுற கஷ்டங்களை எல்லாம் பார்க்கும்போது. அப்போ அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், நமக்காக குழந்தைகள் வேண்டாம் வேண்டாம், அப்படி வேணும் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வந்ததுன்னா நிறைய அனாதை குழந்தைகள் இருக்காங்க, நம்ம வேணா தத்தெடுத்துக்கலாம். சோ இந்த 2 நிபந்தனைகளும் வந்து பெற்றோர்களுக்கு தெரியாது, எங்களுக்குள்ள. அப்ப அவரும் அதுக்கு வந்து சம்மதிச்சாரு. எங்களுடைய திருமணம் நடந்தது. திருமணமான புதிதுல என்னுடைய கணவருடைய அம்மா அவங்க ஒரு தியான வகுப்புக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்ப என்னுடைய கணவர் சொன்னாரு,
எங்க அம்மா வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க, தியானம் பண்ண போறாங்க. அப்போ அவர் வந்து அவங்க அம்மா போய்கிட்டு இருக்கிற அந்த இடத்தை பற்றி எதிர்மறையான விஷயங்களை கேள்விப்பட்டிருக்காரு. இது ஏதோ ஒரு புதிய அமைப்பு, இவங்க இங்க போய் அதாவது இந்திய கலாச்சாரத்துக்கு அஹ், வேறுபட்ட விஷயங்களை வந்து கத்துக்கிறாங்க. So, இந்த மாதிரி விஷயங்களை வந்து கேள்விப்பட்டிருக்காரு. அப்ப அவர் சொன்னாரு, எப்படி இருந்தாலும் என்னுடைய அம்மாவுக்கு அதுல விருப்பம் இருக்கு, அவங்க போட்டோம். அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்கள சென்டர்ல கொண்டு போய் விடணும், சென்டர்ல இருந்து கூட்டிட்டு வரணும். அந்த கடமை மட்டும் அவருக்கு இருந்தது. அவங்க அம்மா கேட்டிருந்தாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்ன சென்டருக்கு கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. அப்ப நாங்க கூட்டிட்டு போயிட்டு சென்டர்ல விட்டுட்டு கூட்டிட்டு வருவோம். என்னுடைய கணவர் சொல்லுவாரு, அந்த கேட்டுக்கு உள்ள போக கூடாது, அது வந்து பிரம்மகுமாரிகள் நிலையம். அவர் சொல்லுவாரு, கேட்டு உள்ளுக்கு போக கூடாது, கேட்டுக்கு வெளியில நிக்கணும். அம்மா வந்த உடனே வந்து கார்ல ஏறி நம்ம வந்துடுவோம் வீட்டுக்கு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது என்னுடைய மாமியார், கணவருடைய அம்மா, அவங்க சொன்னாங்க எங்க கிட்ட, நான் வந்து இந்தியாவுக்கு போக போறேன், அதுவும் தனியா போக போறேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அப்போ ஒரு 70 வயதுக்கு மேல இருக்கும். அவங்க அந்த மாதிரி அது வரைக்கும் கேட்டதில்லை. தனியா ஒரு இந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு தனியா போக போறேன் அப்படின்னு கேட்டதில்லை. அப்போ ஒரு நாள் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கெல்லாம் கடவுளை சந்திக்கிறதுக்காக போக போறோம், நான் தனியா தான் போக போறேன், என் கூட வந்து மற்ற சகோதர சகோதரிகள் எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கணவருடைய எந்த வருஷம் இது வந்து 1993 கடைசியில. அப்போ ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்புன்னு வச்சுக்கலாம். அப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி நான் ரெகுலரா சென்டருக்கு போகணும், முரளி கேட்கணும், நான் ரெடி ஆகணும், மதுபானுக்கு போறதுக்கு நான் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்துல கணவருடைய அக்கா, அவங்களுடைய குழந்தைகள், அவங்களும் இந்த ஞானத்துல இருந்தாங்க. அப்ப அந்த குழந்தைகள் வந்து எங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வந்து சைவமா சாப்பிடுவாங்க, சைவமா சாப்பிடுவாங்க. அவங்களுடைய மற்ற குழந்தைகள் மாதிரி இல்லாம ரொம்ப வித்தியாசமா இருந்தாங்க. அப்ப என்னுடைய கணவருக்கு வந்து ஒரு கேள்வி இருந்தது, ஏன் இந்த குழந்தைகள் இப்பயே சைவமா இருக்காங்க, சைவம் சாப்பிட்டா உடம்புல சத்து இருக்காது, இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் அவருக்கு இருந்தது. என்னுடைய பின்னணிய பார்த்தா எங்க வீட்டுல வந்து அம்மா சைவம் தான் சமைப்பாங்க, அப்பா அசைவம் எப்பயாவது வெளியில சாப்பிடுவாரு. ஆனா வீட்டுல வந்து நம்ம சைவம் தான். நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதும் சரி, வேலைக்கு போகும்போதும் சரி, வீட்டுல சமைச்ச உணவை தான் எடுத்துட்டு போவோம் சிறு வயதுல இருந்து. இங்க நான் திருமணமான பிறகு என்னுடைய கணவருக்கு அசைவம் சாப்பிடலன்னா முடியாது, அவருக்கு தினமும் அசைவம் வேணும். அப்ப சில சமயங்கள்ல நான் என்ன செய்வேன்னா, அவருக்கு பிடித்த அசைவ உணவை சமைச்சு வச்சுட்டு எனக்காக தனியா சமையல் செய்வேன். அப்போ ஒரு காலகட்டத்துல அவர் சொன்னாரு, எதுக்கு 2 சமையல் ஒரே வீட்டுல, நீயும் அசைவம் சாப்பிட கத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. அப்போ என்னுடைய மாமியார் சொன்னாங்க, ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த நிலையத்துக்கு வர்றவங்க எல்லாம் அசைவம் சாப்பிடுறவங்க கூட சீக்கிரமா சைவம் சாப்பிடுறவங்களா மாறிடுறாங்க, இந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவங்க கூட புகைப்பிடிக்கிறத நிறுத்திடுறாங்க, மதுபானம் குடிக்கிறவங்க கூட மதுபானம் குடிக்கிறதெல்லாம் நிறுத்திடுறாங்க, அப்படியெல்லாம் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்ப எனக்குள்ள ஒரு ஏதோ ஒரு விடை கிடைச்ச மாதிரி இருந்தது. நம்ம ஏதோ தேடிட்டு இருக்கோம், அதுக்கும் இவங்க போற இடத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு. அப்போ மதுபானுக்கு போறதுக்கு ஒரு 2 மாதங்கள் இருக்கும். அப்போ மாமியார் வந்து ஒரு ஒரு விபத்துல சிக்கி அவங்களுடைய கால் வந்து கால்ல ஒரு முறிவு ஏற்பட்டது. அப்ப அவங்க ரெடி ஆயிட்டாங்க மதுபானுக்கு போறதுக்கெல்லாம். அப்ப டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, உங்களால இந்த கண்டிஷன்ல டிராவல் பண்ண முடியாது, உங்களுக்கு வயதாகிடுச்சு, அதனால நீங்க உங்களுடைய ட்ரிப்பை வந்து போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா அவங்க அதுக்கு ஒத்துக்கல. அவங்க சொன்னாங்க, நான் எப்படியாவது எழுந்திருச்சு நடப்பேன்,
என்னென்ன பிசியோலாம் செய்யணுமோ, என்னென்ன வைத்தியமெல்லாம் செய்யணுமோ நீங்க சொல்லுங்க, நான் கண்டிப்பா போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு. அப்போ அது வந்து என்னுடைய கணவருக்குள்ளேயும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்தது. எப்படி அம்மா வந்து ரொம்ப பயந்த சுபாவமா இருந்தவங்க இவ்வளவு தைரியமா இருக்காங்க, இந்த நிலையில கூட என்னால டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நாள் மாமியார் சொன்னாங்க, நாங்க ஒரு பொது நிகழ்ச்சி வச்சிருக்கோம் சென்டர்ல, நிலையத்துல. சிவராத்திரிக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்க போது, நீங்க 2 பேரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டிருந்தாங்க. அப்ப என்னுடைய கணவருக்கு வந்து எப்படியாவது இந்த சென்டர்ல போய் அங்க இருக்கிற அந்த பொறுப்பாளர்கள் கிட்ட சில கேள்விகள் கேட்கணும், அந்த எண்ணத்தோட தான் அவர் வந்தாரு. இப்ப நாங்க போனோம், சிவராத்திரி ப்ரோக்ராம் நடந்தது. எனக்கு முதன் முறை, எப்போதும் கேட்டோட வந்துடுவேன்ல, கேட்ல போய் நின்னுட்டு அவங்கள அழைச்சிட்டு வந்துடுவோம். முதன் முறை சென்டர்ல போனப்போ அந்த சூழ்நிலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அமைதி, அங்க இருந்த அந்த நாற்காலிகள் எல்லாம் வெள்ளை விரிப்புகள் தானே இருக்கும். பிறகு அங்க இருந்த அந்த படம், அவங்க அந்த நிகழ்ச்சி நடத்தின விதம், இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப அங்குள்ள சகோதரி சொன்னாங்க, நீங்க 2 பேரும் வந்து இந்த மெடிடேஷன் கோர்ஸ் செய்யலாமே, இந்த 7 நாள் பாடப்பயிற்சி செய்யலாமே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்னுடைய கணவர் சொன்னாரு, சரி நாங்க வந்து செய்யறோம் அப்படின்னு. வீட்டுக்கு வந்த பிறகு அவர் சொன்னாரு, நான் போய் அந்த சிஸ்டர் கிட்ட நிறைய கேள்வி கேட்க போறேன், நான் அதுக்குதான் போறேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு வந்து சரி பரவாயில்ல, ஏதோ போகிறதுக்கு சம்மதிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம போனோம். அப்ப என்னுடைய அம்மாவும் என்னுடைய சகோதரரும் வந்திருந்தாங்க. அங்க நாங்க 4 பேரும் ஒரே நாள்ல போய் இந்த 7 நாள் பாட பயிற்சியை ஆரம்பிச்சோம். அப்போ எங்களுக்கு அந்த கோர்ஸ் கற்றுக் கொடுத்த சகோதரி சொன்னாங்க, 7 நாள் நான் உங்களுக்கு வந்து சில அடிப்படை விஷயங்களை சொல்லி கொடுப்பேன், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்னுடைய கணவர் வந்து ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க முதல் நாள் பாடம் முடிச்சிடுவாங்க, நிறைய கேள்வி கேட்பாரு. அப்போ ஒரு நாள் சிஸ்டர் சொன்னாங்க, பிரதர் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் முதல்ல இந்த 7 நாள் முடிச்சிடுறேன், 7வது நாள் உங்களுக்கு வந்து எந்த கேள்விக்கு விடை கிடைக்கலையோ நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, நான் எல்லா கேள்விகளுக்கும் விடை சொல்றேன் அப்படின்னு. அப்போ 3வது நாள் கர்ம தத்துவம். அந்த கர்ம தத்துவம் பாடத்துல வந்து ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாரு. ரொம்ப சைலண்டா ஆயிட்டு 4வது நாள் ஒண்ணுமே சொல்லல. போனோம், பாடம் எடுத்தோம், வந்துட்டோம். அவர் எந்த கேள்வியும் கேட்கல. 7வது நாள் சிஸ்டர் கேட்டாங்க, சகோதரி கேட்டாங்க, ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, பதில் சொல்றேன் அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, இல்ல எனக்கு எந்த கேள்விகளும் இல்லை, எல்லா கேள்விகளுக்கும் ஓரளவு பதில் கிடைச்ச மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு திருமணமாகி ஏறக்குறைய ஒரு 6 மாதங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ சிஸ்டர் சொன்னாங்க, நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க 2 பேரும், உங்களால முடிஞ்ச சேவையை நீங்க செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நிலையத்துல நடக்கிற சில நிகழ்ச்சிகள், பொது நிகழ்ச்சிகள், கண்காட்சிகள், அதுக்கெல்லாம் வந்து எங்களை கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க. நாங்களும் எங்களுடைய சேவை செய்ய ஆரம்பிச்சோம். அப்படியே வந்து ஒரு வருடம் ஆகிட்டது. அப்போ சிஸ்டர் சொன்னாங்க, நீங்க 2 பேரும் மதுபானுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ முதன் முறையா நான் என்னுடைய அம்மாவோட மதுபானுக்கு போனேன். நான் போயிட்டு வந்து அடுத்த மீட்டிங் வந்து என்னுடைய கணவர் அவருடைய அம்மாவோட மதுபானுக்கு போனாரு. ஸோ இப்படிதான் எங்களுடைய இந்த ஆன்மீக பிரயாணம் தொடர்ந்தது. நாங்க மதுபானுக்கு போயிட்டு வந்த ஒரு மாசம் இருக்கும். வந்த பிறகு 1 மாதத்துல தீதி வந்திருந்தாங்க மலேசியாவுக்கு. தீதி டாக்டர் நிர்மலா, அவங்கதான் இந்த ஏசியன் கண்ட்ரிஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இதுக்கெல்லாம் அவங்க பொறுப்பாளரா இருந்தாங்க. அப்போ அவங்க வந்திருந்தப்போ சகோதரி எங்களை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அறிமுகப்படுத்தினப்போ தீதி நம்ம கிட்ட கேட்டாங்க, எப்படி உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா? அப்போ தீதி வந்து மறைமுகமா நம்ம கிட்ட சொன்னாங்க, இது வந்து ஒரு சன்னியாசி வாழ்க்கை மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு தீதி அந்த மாதிரி சொன்னதோட அர்த்தம் எல்லாம் எனக்கு புரிஞ்சது.
ஏன்னு சொன்னா நான் மருத்துவமனையில இருந்த காலகட்டத்துல நான் படித்த புத்தகங்கள்ல இந்த சந்நியாசத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருந்தது. கணவரும் வந்து சொன்னாரு, இல்லை எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்க கண்டினியூ பண்றோம் அப்படின்னு. அப்போ நாங்க திருமணத்துக்கு முன்பு 2 பேரும் சேர்ந்து ஒரு வீடு வாங்கிடணும், சொந்தமா ஒரு வீடு வாங்கி நம்ம அந்த வீடு ரெடியான பிறகுதான் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 வருடம் நாங்க கடினமா அதுக்காக உழைச்சிருந்தோம். அதாவது நாங்க சாதாரண வேலை செய்யறது, அது மேற்கொண்டு இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸாவும் நாங்க வேலை செஞ்சிருந்தோம் பார்ட் டைம். அப்போ அந்த பணத்தை வச்சு நாங்க வீடு வாங்கினோம். பெற்றோரும் உதவி செய்தார்கள். அந்த வீட்டுலதான் எங்களுடைய வாழ்க்கை தொடங்கியது. ஒரு முறை தீதி அந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்து அந்த வீட்டை பார்த்துட்டு தீதி சொன்னாங்க, நீங்க இங்கேயே உங்களுடைய வகுப்புகளை தொடங்கலாமே அப்படின்னு ஒரு ஆலோசனை சொன்னாங்க. அப்ப அந்த வீட்டுக்கு நாங்க குடி போறதுக்கு முன்னால கீழே ஒரு அறை இருந்தது. அந்த அறைய வந்து நாங்க பூஜை அறையா வச்சிருந்தோம். அப்ப என்னுடைய கணவரும் அவருடைய குடும்பத்திலையும் இந்த பக்தி கலாச்சாரத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. குறிப்பா அவருடைய அப்பா, அவரு ஒரு ஆலய அர்ச்சகரா இருந்திருக்காரு. அப்போ குழந்தைகள் வந்து இந்த பக்திக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். சோ அந்த மனோநிலையில அவர் இருந்ததுனால நாங்க 2 பேருமே இந்த வழக்கத்தை விடவே இல்லை. அதாவது நாங்க போய் ஞானம் எடுத்து தியானம் செய்ய தொடங்குறதுக்கு முன்னால கடைசி வரைக்கும் அந்த பக்தி செய்யறத விடவே இல்லை. காலையில பூஜை செய்யறது, மாலையில பூஜை செய்யறது, இது தொடர்ந்துகிட்டு தான் இருந்தது. அப்போ தீதி வந்து வீட்டை பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த ஹால்ல வந்து நீங்க வகுப்பு நடத்தலாம், இந்த பூஜை அறைய வந்து நீங்க தியான அறையா மாற்றலாம், இப்படியெல்லாம் ஆலோசனை சொல்லி அந்த வருடத்திலேயே நாம வந்து சென்டர்ல சேவையை வந்து தொடர ஆரம்பிச்சோம். பிரமாதம். இதிகாசம் மாதிரி போயிட்டு இருக்குது. சாதாரண ஒரு கிராமத்துல இருந்த ஒரு பொண்ணு சிட்டிக்குள்ள வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளானது பெரிய இரவும் பகலுக்குமான உள்ள வித்தியாசம் போல தோணுது. எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு கேள்விப்பட்டதுல ஒரு புதுசா இருந்தது. நாங்க இந்தியாவில தமிழ்நாட்டுல தான் வேலையை தேடி மலேசியாவுக்கு வருவோம். நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் மலேசியா சிங்கப்பூர் என்றால் ஒரு பணக்கார நாடு அப்படின்னு தான் நாங்க வந்து எங்க மனசுக்குள்ள இருக்குது. ஆனா நீங்க சொல்றீங்க அங்க இருக்க பிள்ளைகளுக்கு சாப்பிடாம கூட வருவாங்க, பசியாராம கூட ஸ்கூலுக்கு வருவாங்கன்னு சொன்னது ஒரு வித்தியாசமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. அங்கே கூட இப்படி இருந்திருக்குது, சத்துணவு திட்டம் அங்கேயும் கூட செயலாக்கப்பட்டிருக்குன்னு கேள்விப்படும் போது ஒரு புதுவிதமா நான் இப்பதான் கேள்விப்படுறேன். மிக அருமையாக இருந்தது. உங்களுடைய இந்த அனுபவங்கள், எப்படி வந்தீங்க, எப்படி இதுக்குள்ள சேர்ந்தீங்க, அதுக்கு பின்புலம் என்ன, நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல ரொம்ப பலமான ஃபவுண்டேஷன் இருந்தது என்று. அதை நீங்க சொல்லும் போதுதான் தெரிய வருது உண்மையிலேயே ஒரு ஒரு திடமான அஸ்திவாரத்தோடு தான் நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு தெரிய வருது. மிக அருமை, ரொம்ப நல்லா இருந்தது. கேட்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு தூண்டுதலாகவும் இருந்தது. எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்கும் நான் நம்புறேன்.